கேள்விக்குறி திரைப்படம் சிவகுமாரும் ரஜினிகாந்தும் நடித்த ஒரு திரைப்படம் என்பதும், அந்த படத்தில் முதல்ல ரஜினிகாந்த் நடித்திருந்த ரோலில் நடிக்க ஒப்பந்தமானவர் சிவகுமார் என்பதும், கடைசி நேரத்தில் அதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து சிவகுமார் நடிக்க வேண்டிய பாத்திரத்தில் ரஜினிகாந்தும், ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய பாத்திரத்தில் சிவகுமார் நடித்த படமாக அந்த படம் உருவாச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் உங்களில் பலருக்கு தெரியாத ஒரு செய்தியை தான் அந்த படம் சம்பந்தமாக இன்றைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த கதையிலே ரஜினிகாந்த் நடித்த பாத்திரத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு முதல்ல யாரை தேடி வந்தது தெரியுமா? கமல்ஹாசனைத்தான் தேடி வந்தது. அந்த கதையை பஞ்சாயத்து படிப்பதற்கு முன்னாலேயே, எஸ்பி முத்துராமன் படிப்பதற்கு முன்னாலேயே படித்தவர் ஆர்சி சக்தி. அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது எம்ஜிஆரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக ஒரு படத்தை இயக்க ஒப்புக்கொண்டிருந்தார் ஆர்சி சக்தி. அவருக்கு இந்த போனா ஒரு கேள்விக்குறி கதை ரொம்ப பிடிச்சதுனால அந்த கதையே படமாக்கலாம் என்ற ஆலோசனை அந்த நிறுவனத்துக்கு அவர் சொன்னார். அதுக்கு பின்னால் தான் கதாநாயகன் வேட்டை தொடங்கியது. கமல்ஹாசன் அந்த பாத்திரத்தை நடித்தால் மிகச்சரியாக இருக்கும் என்று நினைத்த ஆர்சி சக்தி அந்த கதையை கமல்ஹாசன்கிட்ட சொன்னார். என்ன காரணத்தாலோ கமல்ஹாசனுக்கு அந்த பாத்திரத்தை நடிப்பதிலே விருப்பம் இல்லாமல் போயிட்டு, அதனால தான் அதற்கு பின்னாலே அந்த பாத்திரத்தை நடிக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கிடைத்தது. ஒரு காலகட்டத்தில் பாசமுள்ள தாயின் வேஷம் அப்படின்னா கூப்பிடு எஸ்என் லட்சுமி என்று தான் எல்லா இயக்குநர்களும் கூறுவாள். அப்படி பல முன்னணி கதாநாயகர்களுக்கு அம்மாவாக நடித்த பெருமைக்குரிய நடிகை தான் எஸ்என் லட்சுமி. அவர் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னொரு சக நடிகையான பண்டரிபாய் கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தார். அதை பார்த்து எஸ்என் லட்சுமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எம்ஜிஆருடைய மனைவியான விஎன் ஜானகி கிட்ட பண்டரிபாய் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி அவர் நடிக்கிற படங்களில் அம்மா வேஷம் நடிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு தர சொல்லுங்கள் என்று எஸ்என் லட்சுமி ஜானகியை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் தாராளமாக சொல்கிறேன், ஆனால் அதுக்கு பின்னால் அவருக்கு அம்மாவாக நடிக்கிறதுல உங்களுக்கு வாய்ப்பு குறையுமே, பரவாயில்லையா என்று எஸ்என் லட்சுமி கிட்ட ஜானகி கேட்டபோது, எனக்கு 4 படம் சொன்னால் அந்த அம்மாவுக்கு 4 படம் சொல்லுங்கள் என்று சொன்னாராம் எஸ்என் லட்சுமி. அப்படி எஸ்என் லட்சுமி சொன்னதுக்கு பின்னால் தான் தெய்வத்தாய் என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு அம்மாவை நடிக்கக்கூடிய வாய்ப்பு பண்டரிபாய்க்கு தரப்பட்டது. சக நடிகைக்கு பிரச்சனை அப்படின்னோடனே அந்த காலத்தில் இந்த நடிகைகள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறாள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக பாரத் பட்டம் பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் முதலாக பாரத் பட்டம் பெற்ற கலைஞர்னா அது எம்ஜிஆர் தான். அந்த பட்டத்தை பெறுவதற்காக கல்கத்தா போய்விட்டு திரும்பியவர் கதாசிரியர் ரவீந்திரன்கிட்ட இந்த கல்கத்தா பயணம் எனக்கு மிகுந்த மன நிறைவை தந்தது என்று சொன்னார். என்ன காரணத்தால் அவர் அப்படி சொல்கிறாருன்னு தெரியாமல் அவரையே பார்த்தார் ரவீந்திரன். அப்போத்தான் தனக்கு எந்த மாதிரியான மனநிறைவு அங்கே ஏற்பட்டது என்பதும் அதற்கு யார் காரணம் என்பதையும் கதாசிரியர் ரவீந்திரனும் விளக்கினார் எம்ஜிஆர். நானும் எங்கள் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் மாயா மச்சீந்திரா அப்படின்ற படத்தில் நடிப்பதற்காக கல்கத்தா சென்றிருந்தோம். அப்போ சென்னையில் திரைப்படங்களை படமாக்குவதற்கு அவ்வளோ வசதி கிடையாது. எங்களுக்கு மாதத்துக்கு 200 சம்பளம். கல்கத்தா போன எங்களுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாட்டை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போ கல்கத்தாவின் பிரபலமான ரசகுல்லாவை சாப்பிடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. ரசகுல்லாவுடைய விலை 4 அணா தான். ஆனால் அந்த 4 அணா அப்போ என்கிட்ட இல்லை. எங்களுக்கு சாப்பாடை பரிமாறி கொண்டிருந்த சர்வர் குல்தீப் அப்படின்றவர் தான் அந்த 4 அணா கொடுத்து எனக்கு ஒரு ரசகுல்லாவை வாங்கி தந்தார். அந்த ரசகுல்லாவை சாப்பிட்டது இன்றும் என் நினைவில் இருக்கிறது. கல்கத்தாவில் பாரத் பட்டம் பெற்றுவிட்டு வெளியே வரும்போது என்ன காரணத்தாலோ அந்த சர்வர் குல்தீப்புடைய நினைவு எனக்கு வந்தது. என்ன ஆச்சரியம் பாருங்கள், திரும்பி பார்த்தா அந்த சர்வர் குல்தீப் வயதான தோற்றத்திலே கையில் ஒரு மாலையோடு அங்கே நின்று கொண்டிருந்தார். என் கிட்ட வரத்துக்கு அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை போக்கி அவரை கட்டி பிடித்து கொண்ட நான் என்னுடைய அறைக்கு அவரை அழைத்து சென்றேன். எப்படி இருக்குங்க என்றெல்லாம் விசாரித்தேன். 2 பேரப்பிள்ளைகள் தனக்கு இருப்பதாக அவனிடம் தெரிவித்தார். அவருக்கு பெரிய தொகை ஒன்றை நான் கொடுத்தபோது அதை வாங்க முதலிலே மறுத்தார் குல்தீப். அப்படிலாம் நீங்கள் மறுக்கக்கூடாது, இதை வாங்கி கொண்டே ஆக வேண்டும் என்று அவர் கையில் அந்த பணத்தை திணித்து விட்டு வந்தேன். அதனால தான் இந்த பயணம் எனக்கு அந்தளவு மன நிறைவை தந்த பயணமாக அமைந்தது என்று சொன்னேன் என்று ரவீந்திரனும் குறிப்பிட்டார் எம்ஜிஆர். காலம் கடந்தாலும் தன்னுடைய நன்றியை தெரிவித்து விட்ட நிம்மதியை அவருடைய முகத்திலே அன்றைக்கு பார்த்தேன் என்று ரவீந்திரன் ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். நடிகர் திலகம் சிவகணேசன் நாதஸ்வர வித்வானாக நடித்த தில்லா நாமோ நாம்ப திரைப்படத்தை நீங்கள் அவ்வளவு எளிதிலே மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் சிக்கல் சண்முக சுந்தரமாக நடித்த சிவாஜி நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்க தொடங்குவார். அப்போ வெடிச்சத்தம் கேட்கும், உடனே நிறுத்திடுவார். திரும்ப வாசிக்க தொடங்குவார். அப்போ மீண்டும் வெடிச்சத்தம் கேட்கும். இப்படி வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தால் என்னால் வாசிக்க முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்விடுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நேரடியாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜெமினி நேசனுக்கு கிடைத்தது. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்னைக்கு ஜெமினி நேசன் வீட்டினுடைய புதுமனை புகுவிழா.
விழாவுக்கு எல்லாரையும் அழைத்திருந்தார் ஜெமினி கணேசன். அந்த விழாவில் முதல்ல டிஆர் மகாலிங்கத்துடைய கச்சேரி நடைபெற்றது. டிஆர் மகாலிங்க கச்சேரி தொடர்ந்து வீணை எஸ் பாலச்சந்தருடைய வீணை கச்சேரி நடைபெற்றது. வீணை கச்சேரி நடந்து கொண்டிருந்த போது அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி ஆகிய இருவரும் ஜெமினி கணேசனுடைய வீட்டுக்கு வந்தாங்க. முன்வரிசையில் அமர்ந்து அவர் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தார். அவங்க பேச்சை நிறுத்துவாங்கன்னு பார்த்தாரு எஸ் பாலச்சந்தர். ஆனால் அவங்க பேச்சை நிறுத்துறதா தெரியல. அதனால் அவர் வாசிப்பதை நிறுத்திவிட்டார். அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்து, நீங்கள் நல்லா பேசுங்க, பேசி முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள், அதற்கு பின்னாலே நான் வாசிக்க தொடங்குகிறேன் என்றார். அவர் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அமைதி அந்த இடத்துல. ஜெமினி கணேசனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பதட்டத்துக்கு ஆளானார் அவர். அண்ணாவும் கலைஞர் என்ன நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தலான்னு அவர் போனபோது கலைஞர் எழுந்தார். எங்களுடைய பேச்சு உங்களுடைய இசைக்கு தடையாக இருந்ததுன்னா நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய இசை கச்சேரியை தொடருங்க, நாங்கள் என்னுடைய பேச்சை நிறுத்திக்கிறோம் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அமர்ந்தார் அவர். அதற்கு பின்னாலே பாலச்சந்தருடைய கச்சேரி தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு கலைஞனுடைய உணர்வுக்கு எந்த அளவுக்கு அண்ணாவும் கலைஞரும் மரியாதை கொடுத்தார்கள் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நடிகர் சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த திரைப்படங்களில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் எதிர்பாராத திரைப்படம். அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் இயக்குனர் ஸ்ரீதர். அந்த படத்தை உங்களில் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த படத்தில் சிவாஜி பத்மினி இருவரும் காதலர்கள். ஒரு காலகட்டத்தில் சிவாஜி வெளிநாட்டுக்கு போக சிவாஜியுடைய தந்தையை மணக்கக்கூடிய சூழ்நிலை பத்மினிக்கு ஏற்படும். இப்போ வெளிநாட்டிலேருந்து சிவாஜி திரும்புகிறாரு. தன்னுடைய தந்தையின் மனைவியாக, அதாவது தன்னுடைய தாயின் இடத்துல பத்மினி. அப்படிப்பட்ட உறவிலே இருந்த போதிலும் ஒரு கட்டத்தில் 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவிக்கொள்வார்கள். அதிலிருந்து விடுபடுகின்ற பத்மினி சிவாஜியினுடைய கன்னத்திலே அறையணும். இதுதான் காட்சி. அந்த காட்சியிலே நடிப்பதிலே பத்மினிக்கு எக்கச்சக்கமான தயக்கம் இருந்தது. அவருடைய தயக்கத்தை எல்லாம் போற்றி நீங்கள் தாராளமாக அடிக்கலாம், ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு அவரை தேற்றி அந்த காட்சியில் நடிக்க வைத்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். ஆனால் அந்த காட்சி படமாக்கப்படும் போது பத்மினி அந்த அடி அடிப்பார்னு தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு காட்சியிலே நடிக்க சிவாஜி ஒப்புக்கொண்டே இருக்க மாட்டார் அப்படின்றது தான் உண்மை. சிவாஜியுடைய கன்னத்தில் பத்மினி அடித்த அடியில் அவருக்கு 3 நாள் காய்ச்சலே வந்து விட்டது என்றால் எந்த மாதிரியான அடி சிவாஜிக்கு விழுந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த காட்சி படமாக்கப்பட்டதுக்கு பின்னால் ஜுரத்தில் சிவாஜி படுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்மினி கலங்கி போயிட்டாங்க. நம்மளால தானே இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்ச பத்மினி அவருக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த செலவிலே ஒரு காரை வாங்கி சிவாஜிக்கு பரிசளித்தார். அப்படி பரிசீலிக்கும் போது அத்தனை பிரச்சனைகள் அது உருவாக்கும்னு பத்மினிக்கு தெரியாது. எதிர்பாராத திரைப்படத்தை தொடர்ந்து எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து ஒரு திரைப்படத்திலே பத்மினி நடித்த போது இந்த படத்தினுடைய டைரக்டர்கிட்ட நீங்கள் என்ன அரைகிற மாதிரி ஒரு காட்சி வைக்க சொல்லியிருக்கேன், அரைஞ்சிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க என்றாராம் எம்ஜிஆர். இதை பத்மினியே பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார்.